பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு 10:46 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னன்னா, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவிலிருந்து புறப்படும் போது அந்த இடத்துல பர்த்திமேயின் பேர் கொண்ட ஒரு குருடன் இருக்கிறாங்க. அவர் இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லிட்டு சத்தமா கூப்பிடுறாங்க. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவரை சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லி அவர் அதட்டுறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, முன்னாடி கூப்பிட்டதை விட சத்தமா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இயேசுவும் நின்று அந்த இடத்துல அவர் பார்வையடையும்படி செய்யறாங்க. அந்த குருடன் அந்த இடத்துல பார்வை பெற்றுக்கொள்றாங்க. இந்த குருடனுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அநேகர் அவரை அதட்டும் போது கூட அவருடைய எண்ணமும் நோக்கமும் இயேசு கிறிஸ்துவின் மேலையும் இன்னைக்கு எப்படியாச்சு நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்ன்றதுல இருந்ததுனால அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி அநேக தடைகள் வரும். அந்த இடத்துல நம்ம சோர்ந்தும் போயிடுவோம். இந்த குருடனுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சையும் இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த அந்த நோக்கமும் நமக்கும் இருக்கும்னா, நம்மளும் நிச்சயமா தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.